அனைவருக்கும் வணக்கம். ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டாப் 10 சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி முதல் வீடியோ பார்த்தோம். முதல் வீடியோவில் 11 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் 12வது கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குன்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் டீப்பாக பார்க்க போகிறோம். 4 ஆப்ஷனுமே அதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்ல முடியுமோ எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ்ல நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல இருக்கிறத கூட அடுத்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றது கட்டாயம் படிக்கணும். ஏன்னா அதுதான் பேஸ்மெண்ட். நமக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய மெத்தடை அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால மாற்ற முடியும். ஸோ தொடர்ந்து இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு குரூப் 4க்குள்ள ஒரு 500 கொஷின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது தான் பிளான். நீங்கள் ஒவ்வொரு கொஷின் நம்ம சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்களும் நோட் பண்ணி வச்சு படிங்க. ஒவ்வொரு கொஷினும் ஒரு டாப்பிக்காக நீங்கள் பாருங்க. ஒவ்வொரு கொஷினும் பாருங்க. இந்த கொஷின் பாருங்க. குடியுரிமை இது கொஸ்டின் குடியுரிமை ரிலேட்டடாக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா குடியுரிமை அப்படின்றத நீங்கள் ஒரு டாப்பிக்காக பார்க்கணும். ஸோ குடியுரிமை சட்டம் எப்போ வந்துச்சு, ஆர்டிகல்ஸ் என்ன, பகுதி என்ன, ஸோ எத்தனை வழிகளில் பெற முடியும் குடியுரிமை, எத்தனை வழிகளில் இழக்க முடியும் இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் குடியுரிமையை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களோ ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஷின்ஸும் ஒரு டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா இந்த 500 கொஷின் நம்ம பிளான் 500 கொஷின் முடிக்கும் போது நிறைய ஜிஎஸ்ல நிறைய படிச்சிருப்பீங்க. இது ரிலேட்டடாக கட்டாயம் கொஷின்ஸ் வரும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். 12வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின்படி குடியுரிமை இழப்பானது கீழ்கண்டவற்றின் வழியில் ஏற்படுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பின்படி குடியுரிமை இழப்பானது கீழ்கண்டவற்றின் வழியில் ஏற்படுகிறது. 1. இந்திய குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் தானாக முன்வந்து பிற நாட்டின் குடியுரிமையை பெறுதல். இந்திய குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் தானாக முன்வந்து பிற நாட்டின் குடியுரிமை பெறுதல். அப்போ அவரோட குடியுரிமை இழந்துருவார்னு சொல்றாங்க. 2வது கொஸ்டின், இந்திய குடிமகனாக இருக்கும் ஒருவர் தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் அயல் நாட்டில் தங்கியிருந்தா அவரோட குடியுரிமையும் இழந்துருவார். 3வது, இந்திய குடிமகனாக இருக்கும் ஒருவர் 2 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் பிற நாட்டின் தண்டனை பெற்றிருந்தால் அவரோட குடியுரிமையும் இழந்துருவாங்க. அப்போ கூற்று 1ம் சரி, 2ம் சரி, 3ம் சரி. அப்போ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். இதனோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி நீங்களும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்து படிச்சுக்கோங்க. குடியுரிமையை பற்றிய பகுதி 2 ஆர்டிக்கல் 5 முதல் 11 வரை குடியுரிமை பற்றி சொல்லும். குடியுரிமை 2 வகையில பெறலாம். ஒன்று இயற்கை குடியுரிமை, மற்றொன்று இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமை என்பது பிறப்பால் இயற்கையாகவே பெறப்படுவதுதான் இயற்கை குடியுரிமை. இயல்பு குடியுரிமைனா விண்ணப்பிப்பதன் மூலம் பெறுவது இயல்பு குடியுரிமை. இந்தியாவின் குடியுரிமை இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருப்போம். இந்தியாவோட குடியுரிமையை இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருப்போம். இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இந்த சட்டம் 5 வழிகள்ல குடியுரிமை பெறுவதை பற்றியும் 3 வழிகள்ல குடியுரிமை இழப்பதை பற்றியும் சொல்லியிருக்கோம். இந்திய குடியுரிமை சட்டம் 1955 5 வழிகள்ல குடியுரிமை பெறுவதையும் 3 வழிகள்ல குடியுரிமை இழப்பதை பற்றியும் சொல்லியிருக்கோம். இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை, அதாவது 2023 வரை 9 முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம். 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 13, சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டினை பற்றி கீழ்கண்ட
கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டினை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 1. இது சென்னை தீவுத்திடலில் நடத்தப்பெற்றது. இது சென்னை தீவுத்திடலில் நடத்தப்பெற்றது. 2. சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த 236 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மறுபடியும் சொல்ற, சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த 236 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். 3. ஆளுநர் கன்னிமாரா பிரபு பிரதிநிதிகளுக்கு சிறப்பு விருந்தளித்தார். 4. ராவ் சாஹிப் மோகனாச்சாரி வரவேற்பு குழுவின் தலைவராக பணியாற்றினார். இந்த கூற்று 3 மட்டும் சரி. ஆளுநர் கன்னிமாரா பிரபு பிரதிநிதிகளுக்கு சிறப்பு விருந்தளித்திருப்பாரு. அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். இதற்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 உருவாக்கப்பட்டிருக்கும். இதனோட முதல் கூட்டம் பூனாவில் நடைபெறுவதாக இருந்திருக்கும். அங்கு பரவியிருந்த காலராவினால் மும்பைக்கு மாற்றப்பட்டது. முதல் கூட்டம் 1885 டிசம்பர் 28 மும்பையில நடைபெற்றிருக்கும். இதனோட தலைவர் WC பானர்ஜி. மும்பையில் எங்கு நடைபெற்றது என்றால் மும்பையில் உள்ள கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் நடைபெற்றிருக்கும். மறுபடியும் சொல்றேன், ஐஎன்சியோட முதல் மாநாடு மும்பையில் 1885 டிசம்பர் 28 நடைபெற்றிருக்கும். எங்க நடைபெற்றிருக்கும்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் நடைபெற்றிருக்கும். இதனுடைய தலைவர் WC பானர்ஜி. இதனுடைய செயலர் ஹேவோ ஹியூம். இவர்தான் நீண்ட கால செயலரா இருந்திருப்பாரு. எப்ப இருந்தனா 1885 முதல் 1906 வரை இவர்தான் செயலரா இருந்திருப்பாரு. இந்த கூட்டத்தில் 72 உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருப்பாங்க. அதுல 22 பேர் சென்னை மாகாண பிரதிநிதிகள்னு சொல்லலாம். 22 பேர் சென்னை மாகாண பிரதிநிதிகள். இரண்டாவது கூட்டம் ஐஎன்சியின் இரண்டாவது கூட்டம் 1886 கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கும். இதனுடைய தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்த மாநாட்டில் உறுப்பினர்களுக்கு டப்ரின் பிரபு தேநீர் விருந்தளித்திருப்பாரு. இந்த மாநாட்டோட உறுப்பினர்களுக்கு டப்ரின் பிரபு தேநீர் விருந்து அளித்திருப்பாரு. இரண்டாவது மாநாட்டில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் 436 பேர் கலந்து கொண்டிருப்பாங்க. அதுல 47 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். 47 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. ஐஎன்சியின் மூன்றாவது கூட்டம் 1887 சென்னை 1000 விளக்கு பகுதியில் நடைபெற்றிருக்கும். இதனுடைய தலைவர் முதல் முஸ்லிம் தலைவரான பக்ருதீன் தியாப்ஜி இதனுடைய தலைவரா இருந்திருப்பாரு. அப்போதைய சென்னை கவர்னரா இருந்தவர் கன்னிமாரா பிரபு. இதில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் 607 உறுப்பினர்கள் நாடு முழுவதும் இருந்து கலந்து கொள்வாங்க. இதுல சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் 362 பேர் கலந்து கொண்டிருப்பாங்க. மறுபடியும் சொல்றேன், 1887 ஐஎன்சியின் மூன்றாவது மாநாடு சென்னையில் 1000 விளக்கு பகுதியில நடைபெற்றிருக்கும். இதனுடைய தலைவரா முதல் முஸ்லிம் தலைவரான பக்ருதீன் தியாப்ஜி தலைமையேற்றிருப்பாரு. அப்போதைய சென்னை கவர்னராக இருந்தவர் கன்னிமாரா பிரபு. மொத்த உறுப்பினர்கள் 607 பேர், அதாவது நாடு முழுவதும் இருந்து கலந்து கொண்டிருப்பாங்க. இதுல சென்னையை சேர்ந்தவர்கள் மட்டும் 362 பேர் கலந்து கொண்டிருப்பாங்க. 14வது கொஸ்டின். கூற்று 1. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநரின்
நன்மதிப்பை பெற்றிருக்கும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநரின் நன்மதிப்பை பெற்றிருக்கும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரலாம். காரணம், முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். இதனோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் சரி. ஏக்கு ஆர் சரியான விளக்கம். இதனுடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆளுநர் மாநில அரசின் தலைவராகவும் முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் தலைவராகவும் உள்ளார். ஆளுநர் மாநில அரசின் தலைவராகவும் முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தோட தலைவராகவும் இருக்காரு. மாநில அளவில் முதலமைச்சர் நிலை மத்தியில பிரதமர் நிலை போன்றதாகும். மாநிலத்துல எப்படி முதலமைச்சரோ அந்த மாதிரி மத்தியில இருக்கிற பிரதமரை போன்றது இந்த மாநிலத்தில இருக்க முதலமைச்சரோட நிலை அப்படின்னு சொல்லலாம். முதலமைச்சரின் நியமனம் குறித்த ஆர்டிக்கல் 164 முதலமைச்சரின் நியமனம் ஆர்டிக்கல் 164 படி மாநில ஆளுநர் நியமனம் செய்வாரு. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் அல்லது பெரும்பான்மை பெற்ற கூட்டணியின் கட்சியின் தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். அதாவது சட்டமன்றத்துல பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் அல்லது பெரும்பான்மை பெற்ற கூட்டணி கட்சியோட தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுவாரு. ஒருவேளை எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறாத போது ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்த பெரிய கட்சிய அமைச்சரவை அமைக்க அழைப்பாரு. ஒருவேளை எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறாத போது ஆளுநர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்த பெரிய கட்சியை அமைச்சரவை அமைக்க அழைப்பார். அவ்வாறு அழைக்கப்பட்ட தலைவர் ஆளுநர் வழங்கப்படும் கால அவகாசத்துக்குள்ள அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கும் நபர். ஒரு நபர் உறுப்பினராக இல்லை என்றாலும் முதலமைச்சர் பதவிக்கு நியமனம் செய்யப்படலாம். ஒரு நபர் உறுப்பினரே இல்லை என்றாலும் முதலமைச்சர் பதவிக்கு நியமனம் செய்யப்படலாம். ஆனால் அவர் பதவியேற்ற 6 மாதத்திற்குள் சட்டமன்றத்தின் உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அவர் பதவியேற்ற 6 மாதத்திற்குள் சட்டமன்றத்துல உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதுதான் முதலமைச்சரோட விதி. துணை முதலமைச்சர் பதவியை முதலாக ஏற்படுத்திய மாநிலம் ஆந்திர பிரதேஷ். 1956 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. துணை முதலமைச்சர் பதவியை முதலாக ஏற்படுத்திய மாநிலம் 1956 ஆந்திர பிரதேசம் தான் அறிமுகப்படுத்தியிருக்கோம். 15வது கொஸ்டின். இந்திய குடியரசு துணைத் தலைவரின் தகுதிகளின் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. இந்திய குடியரசு தலைவரின் தகுதிகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 1. இந்திய குடிமகனாக அல்லது குடிமகளாக இருத்தல் வேண்டும். 1. இந்திய குடிமகனாக அல்லது குடிமகளாக இருத்தல் வேண்டும். 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்வதற்குரிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்வதற்குரிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். இதனோட ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஏன் 3 தவறுன்னா, துணை குடியரசுத் தலைவர் மறைமுகமாக தான் நம்ம தேர்வு செய்வோம். நம்மனா எம்பி எம்எல்ஏஸ் தேர்வு செய்வாங்க. துணை குடியரசுத் தலைவரோட ஆர்டிக்கல் 63 71 வரை நாட்டின் 2வது குடிமகன் துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்கான தகுதிகள்.
இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். மத்திய அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில இருக்கக்கூடாது. மத்திய அரசிலோ அல்லது மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில இருக்கக்கூடாது. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான மற்ற தகுதிகள் பெற்றிருத்தல் வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர் ஆகுவதற்காக மற்ற தகுதிகள் அவர் பெற்றிருக்கணும். மத்திய மாநில சட்டமன்றங்களின் எந்த அவையிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அப்படி உறுப்பினராக இருந்தாலும் துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்ற நாளில் அந்த பதவி காலியானதாக கருதப்படும். மத்திய மாநில சட்டமன்றங்களின் எந்த அவையிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அப்படி உறுப்பினராக இருந்தாலும் துணை குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கும் போது அவர் பதவி காலியானதாக கருதப்படும் சொல்லலாம். சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டவராக இருத்தல் கூடாது. இதுல இருக்க ஆர்டிக்கல் 63 71 வரை நன்றாக, அதாவது நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 16வது கொஸ்டின், கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை விதிகள் 14 to 18. இது சரிதான். சமத்துவ உரிமை விதிகள் 14 to 18. இரண்டாவது, சுதந்திரத்திற்கான உரிமை. சுதந்திரத்திற்கான உரிமை விதிகள் 25 25 28. இது தவறானது. சுதந்திரத்திற்கான உரிமை 19 முதல் 22 வரை. 19 முதல் 22 வரை. இது சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. மூன்றாவது, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை விதிகள் 23 24 வரை. இதுவும் சரிதான். நாலாவது, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை விதிகள் 25 26. இது தவறானது. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை 29 முதல் 30 வரை. அப்போ 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி. நான் சொன்னதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. இதுல கொடுக்கப்பட்டுள்ளது அடிப்படை உரிமைகளை பற்றி தான் கொடுத்திருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 ஆனது அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லும். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 ஆனது அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லும். அடிப்படை உரிமைகள் ஆர்டிக்கல் 12 35 வரை அடிப்படை உரிமைகளை பற்றியதுதான். அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அடிப்படை உரிமைகள் தான் இந்திய அரசியலமைப்போட மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். அடிப்படை உரிமைகள் என்னும் கருத்தானது அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருப்போம். அடிப்படை உரிமைகள் என்னும் கருத்தானது அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. நான் இப்போ சொன்னதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இதுல இருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின், அதாவது அடிப்படை உரிமைகள்ல இருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இப்ப சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலா 1895 பாலகங்காதர திலகர் இந்தியர்களுக்கு அடிப்படை உரிமைகள் தேவை என்று கூறியிருப்பாரு. முதலாக 1895 பாலகங்காதர திலகர் இந்தியர்களுக்கு அடிப்படை உரிமைகள் தேவை என்று சொல்லியிருப்பாரு. 17வது கொஸ்டின், பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை?
பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? கூற்று 1, பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக பி மண்டல் இருந்தார். பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக பி மண்டல் இருந்தார். ஆணையம் தனது அறிக்கையை 1982 சமர்ப்பித்தது. 1982 இல்ல, 1980 சமர்ப்பிச்சிருக்கோம். 3, அரசு பணிகளில் மற்ற பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை ஆணையம் பரிந்துரை செய்யவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா செஞ்சிருப்பாங்க. கூற்று 1 மட்டும் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. ஏ சரியானது. இந்த பிபி மண்டல் தலைமையில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைச்சிருப்பாங்க. இதற்கான முழு விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். ஆர்டிகல் 340 என்ன சொல்லணும்னா, பிற்படுத்தப்பட்டவர்களின் நிலையை ஆராய்வதற்கு ஆணையம் அமைப்பதற்கான நிபந்தனைகளை சொல்லும். அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களோட நிலையை ஆராய்வதற்கு ஆணையம் அமைப்பதற்கான நிபந்தனைகளை கூறும். இந்தியாவின் எல்லைக்குள் இருக்கும் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களின் நிலையை ஆராய்வதற்கு தகுதியானவர்களை கொண்டு குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையத்தை அமைக்கலாம். அப்படி இதுவரை 2 ஆணையங்களை அமைச்சிருக்காங்க. அது தொடர்பாக இப்ப பார்க்கலாம். மறுபடியும் சொல்றேன். இந்தியாவின் எல்லைக்குள் இருக்கும் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியோர்களின் நிலையை ஆராய்வதற்காக தகுதியானவர்களை கொண்டு குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையத்தை அமைக்கலாம். அப்படி இதுவரை 2 ஆணையத்தை குடியரசுத் தலைவர் அமைச்சிருக்காரு. அந்த 2 ஆணையங்களை பற்றி இப்ப பார்க்கலாம். முதல் ஆணையம் 1953 ஜனவரி 29 அன்று காக்கா கலேல்கரின் தலைமையில முதல் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆணையம் 1955 மார்ச் 30 அன்று தனது அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கும். ஆனா இந்த ஆணையத்தோட பரிந்துரைகளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 1953 ஜனவரி 29 காக்கா கலேல்கரின் தலைமையில் முதல் ஆணையம் அமைக்கப்பட்டு இந்த ஆணையம் 1955 மார்ச் 30 அன்று தனது அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம். ஆனா இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது ஆணையமாக தான் பிபி மண்டல் தலைமையில 1979 ஜனவரி 1 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக அமைக்கப்பட்டது. இரண்டாவது ஆணையம் பிபி மண்டல் தலைமையில அமைச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக அமைக்கப்பட்டது. இந்த ஆணையத்தோட அறிக்கை 1980 சமர்ப்பிச்சிருப்பாங்க. எப்போனா 1980 சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஆனால் 1990 வரை இந்த பரிந்துரையை யாருமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. 1990 வரை இந்த பரிந்துரையை யாரும் ஏற்றுக்கொள்ளல. அதன் பிறகுதான் 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7 விபி சிங் அரசாங்கத்தினால் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அரசு பணிகளில் 27% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டிருக்கும். 1990 வரல பிபி மண்டல் கொடுத்த அந்த சமர்ப்பிச்சதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம்தான் 1990 ஆகஸ்ட் 7 விபி சிங் அரசாங்கம் வரும். அப்பதான் அந்த அரசாங்கம் எடுத்துக்கொள்வாங்க. அதன்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அரசு பணிகள்ல 27% இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நோட் போட்டு நோட்ஸ் பண்ணிக்கோங்க. 18வது கொஸ்டின். பணமசோதாவை பற்றிய கீழ்கண்ட கூற்றை கருதவும். பணமசோதாவை பற்றிய கீழ்கண்ட கூற்றை கருதவும். 1. பணமசோதாவை 2 அவைகளிலும் ஏதேனும் ஒன்றில் கொண்டு வர முடியும். பணமசோதாவை 2 அவைகள்ல ஏதேனும் ஒன்றில் கொண்டு வர முடியும்.
2. மாநிலங்களவை பரிந்துரைத்த பண மசோதா மீதான பரிந்துரையை மக்களவை நிராகரிக்க முடியாது. மாநிலங்களவை பரிந்துரைத்த பண மசோதா மீதான பரிந்துரையை மக்களவை நிராகரிக்க முடியாது. பண மசோதா என்பது புதிய வரிகளை ஏற்றுவது, நீக்குவது, மாற்றுவது ஆகியவற்றை கொண்டது. பண மசோதா என்பது புதிய வரிகளை ஏற்றுவது, நீக்குவது, மாற்றுவது ஆகியவற்றை கொண்டது. பண மசோதாவானது தொகுப்பு நிதியிலிருந்து எடுப்பதுடன் தொடர்புடையதாகும். பண மசோதாவானது தொகுப்பு நிதியிலிருந்து பணம் எடுப்பதுடன் தொடர்புடையதாகும். இப்போ கூற்று 1 பார்க்கலாம். பண மசோதாவை 2 அவைகளிலும் ஏதேனும் ஒன்றில் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வர முடியாது. மாநிலமா இருந்தா மாநில சட்டமன்றத்தின் சட்ட பேரவையில் மட்டும்தான் பண மசோதாவை கொண்டு வர முடியும். மாநிலமா இருந்தா சட்டமன்றத்தின் சட்ட பேரவையில மட்டும்தான் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். சட்ட பேரவையில மட்டும்தான் பண மசோதாவை அறிமுகம் செய்ய முடியும். சட்ட மேலவையில பண மசோதாவை அறிமுகம் செய்ய முடியாது. 2வது பார்க்கலாம். மாநிலங்கள் அவை பரிந்துரைத்த பண மசோதா மீதான பரிந்துரையை மக்களவை நிராகரிக்க முடியாது. கூற்று 1 தவறு. 2. மாநிலங்களவை பரிந்துரைத்த பண மசோதா மீதான பரிந்துரையை மக்களவை நிராகரிக்க முடியாது. பண மசோதா மக்களவையில மட்டும்தான் நிறைவேற்ற முடியும், மாநிலங்களவையில இல்ல. கூற்று 1, 2 தவறு. 3, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பண மசோதாவிற்கான ஆர்டிக்கல் 110 மாநில சட்டமன்றத்தில் சட்ட மேலவையில் மட்டும்தான் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். சட்ட பேரவையில மட்டும்தான் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். சட்ட மேலவையில பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. மாநிலமா இருந்தா ஆளுநரின் முன்னனுமதி பெற்ற பின்னரே பண மசோதாவை சட்ட பேரவையில் அறிமுகப்படுத்த முடியும். மாநிலமா இருந்தா ஆளுநரோட முன்னனுமதி பெற்ற பின்னரே பண மசோதாவை சட்ட பேரவையில் அறிமுகப்படுத்த முடியும். பண மசோதாவை அமைச்சர் மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும். தனிநபரால் பண மசோதாவை அறிமுகம் செய்ய இயலாது. பண மசோதாவை அமைச்சர் மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும். தனிநபரால் பண மசோதாவை அறிமுகம் செய்ய இயலாது. ஈரவை கொண்ட சட்டமன்றமாக இருப்பின் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா சட்ட மேலவைக்கு அதன் பரிந்துரைக்காக அனுப்பப்படும். சட்ட மேலவையானது பண மசோதாவினை நிராகரிக்கவோ அல்லது அதுல திருத்தம் செய்யவோ இயலாது. பண மசோதா பெற்ற நாளிலிருந்து 14 நாட்களுக்குள் அதனை தனது பரிந்துரைகளுடனோ அல்லது பரிந்துரைகள் ஏதும் இல்லாமலோ சட்டப்பேரவைக்கு திரும்ப அனுப்புதல் வேண்டும். மறுபடியும் சொல்றேன், ஈரவை கொண்ட சட்டமன்றமாக இருப்பின் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா சட்ட மேலவைக்கு அதன் பரிந்துரைக்காக அனுப்பப்படும். சட்ட மேலவையானது பண மசோதாவினை நிராகரிக்கவோ அல்லது அதில் திருத்தம் செய்யவோ இயலாது. மசோதாவை பெற்ற நாளிலிருந்து 14 நாட்களுக்குள் அதனை தனது பரிந்துரைகளுடனோ அல்லது பரிந்துரைகள் ஏதும் இல்லாமலோ சட்டப்பேரவைக்கு திரும்ப அனுப்ப வேண்டும். சட்டப்பேரவையானது சட்ட மேலவையினால் கூறப்பட்ட பரிந்துரைகளை ஏற்கலாம் அல்லது ஏற்காமலும் போலாம். சட்டப்பேரவை சட்ட மேலவையின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டால் பண மசோதா மாற்றம் செய்யப்பட்ட வடிவத்தில் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்படும். சட்டப்பேரவை சட்ட மேலவையின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டால் பண மசோதா மாற்றம் செய்யப்பட்ட வடிவத்துல இரு அவைகளிலும் நிறைவேற்றப்படும். சட்டப்பேரவை சட்ட மேலவையோட பரிந்துரைகளை ஏற்க மறுத்தால் பண மசோதா மாற்றம் செய்யாம இரு அவைகளிலும் நிறைவேற்றப்படும். சட்ட மேலவையானது பண மசோதாவினை 14 நாட்களுக்குள் சட்டப்பேரவைக்கு திரும்ப அனுப்பவில்லை என
அனுப்பவில்லை என்றால் அந்த மசோதா இரு அவையிலும் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். மறுபடியும் சொல்றேன், சட்ட மேலவையானது பண மசோதாவினை 14 நாட்களுக்குள் சட்டப்பேரவைக்கு திரும்ப அனுப்பவில்லை எனில் அந்த மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். இதுதான் பண மசோதாவிற்கான முழு விவரம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்தும் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 19வது கொஸ்டின், மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தை அடிப்படையாக கொண்டு மாவட்டத்தை தரவரிசைப்படுத்துக. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தை அடிப்படையாக கொண்டு மாவட்டத்தை தரவரிசைப்படுத்துக. இதனோட ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 2, 3, 1. 1 கன்னியாகுமரி. அதிகப்படியான பெண்கள் எழுத்தறிவு விகிதத்தை கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி. அதிகப்படியான பெண்கள் எழுத்தறிவு விகிதத்தை கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி. இரண்டாவது சென்னை. எழுத்தறிவு விகிதத்தில் இரண்டாவது சென்னை. அதே போன்று தமிழ்நாட்டிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரே மாவட்டம் சென்னை. அதே மாதிரி 100% நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட ஒரே மாவட்டமும் சென்னை தான். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 26,553 நபர்கள் சென்னையில மட்டும் வசிக்கிறாங்க. மூன்றாவது தூத்துக்குடி. எழுத்தறிவு விகிதத்தில் மூன்றாவதாக உள்ள மாவட்டம். தமிழ்நாட்டின் நுழைவாயில்னு சொல்லலாம். நான்காவது நீலகிரி. நான்காவது மாவட்டம் எழுத்தறிவு விகிதத்துல நீலகிரி. தமிழ்நாட்டின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு மாவட்டம் நீலகிரி தான். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 287 மக்கள் தான் நீலகிரியில் வசிக்கிறாங்க. இதனோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். 20வது கொஸ்டின், கோதாவரி அமைப்பு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? கோதாவரி அமைப்பு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? 1. இந்திய தீபகற்பத்தின் இது நீண்ட ஆற்று அமைப்பு. இந்திய தீபகற்பத்தின் இது நீண்ட ஆற்று அமைப்பு. 2. இந்திய தீபகற்பத்தின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் 3வது. இந்திய தீபகற்பத்தின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இது 3வது பெரிய ஆறு. 3. இந்திய தீபகற்பத்தின் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இது 3வது பெரிய ஆறு. இதனோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. அப்போ 2, 3 என்ன தவறு அப்படின்னா, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், அதாவது இந்திய தீபகற்பத்தின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். முதலாவது நர்மதை 1312 கிலோமீட்டர். நர்மதை மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் முதன்மையானது. 1312 கிலோமீட்டர் நீளம். இது பிறப்பிடம் மத்திய பிரதேஷ் அமர்கண்டுல இது இதனுடைய பிறப்பிடம். 2. தபதி 724 கிலோமீட்டர். இதனுடைய பிறப்பிடம் மத்திய பிரதேஷ் ஷாத்பூரா மலைத்தொடர்ல இந்த ஆறு பிறப்பிடம். 3. மாகி, இதனுடைய நீளம் 538. இதனுடைய பிறப்பிடமும் மத்திய பிரதேஷ் தான். விந்திய மலைத்தொடர்ல பிறக்கும். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல 3 ஆறுகளை பத்தி பார்த்தோம். மீதமுள்ள ஆறுகளை நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். முதலிடம்
கோதாவரி. முதன்மையான ஆறு வந்து கோதாவரி. 1465 கிலோமீட்டர். பிறப்பிடம் மகாராஷ்டிரா மாநிலம் தியாம்பகேஸ்வர் இதனுடைய பிறப்பிடம். இரண்டாவது கிருஷ்ணா, 1400 கிலோமீட்டர் நீளம். பிறப்பிடம் மகாராஷ்டிரா மாநிலம் மகாபலேஸ்வர்ல தான் கிருஷ்ணா நதி பிறக்கும். மூன்றாவது மகாநதி, இதனுடைய நீளம் 851 கிலோமீட்டர். 851 கிலோமீட்டர். பிறப்பிடம் சத்தீஸ்கர் மாநிலம் ஷிகவா மலைக்குன்றுல பிறக்கும். ஆறுகளை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் கம்பல்சரி வரும். 21வது கொஸ்டின். 21வது கொஸ்டின். வரிசையை 1 உடன் வரிசை 2ஐ பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் உள்ள சரியான விடையை தெரிவு செய்க. வரிசை 1 உடன் வரிசை 2ஐ பொருத்தி வரிசைகளுக்குள் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் உள்ள சரியான விடையை தெரிவு செய்க. வரிசை 1 ஆப்ஷன் ஏ. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதாவது சட்ட திருத்தம் அப்படின்னா தற்போது வரை சட்ட திருத்தம் 106 முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. தற்போது வரை அரசியலமைப்போட சட்ட திருத்தம் 106 முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. 86வது சட்ட திருத்தம் 2002ல அறிமுகம் செய்யப்பட்டது. இது நடைமுறைக்கு வந்தது 12/12/2002 நடைமுறைக்கு வந்திருக்கும். 86வது சட்ட திருத்தல இருக்கிற ஆர்டிக்கல் 45, ஆர்டிக்கல் 51A, ஆர்டிக்கல் 21A. 86வது சட்ட திருத்தம் ஆர்டிக்கல் 21A. இதை எதற்காக கொண்டு வராங்கன்னா ஆரம்ப கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக்கியது. இதில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள உறுப்பு 21A படி அரசானது 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அளிப்பதை உறுதி செய்வதுதான் இந்த 21A. அரசானது 6 முதல் 16 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அளிப்பதை உறுதிப்படுத்தியது தான் இந்த 21A. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். பி. 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அறிமுகம் 1978ல அறிமுகம். நடைமுறைக்கு 6/9/1979ல நடைமுறைக்கு வந்திருக்கும். என்னோட ஆப்ஷன் 300A. அதன் சிறப்பு என்னன்னா மொராஜி தேசாய் பிரதமராக இருந்தபோது இந்த 44வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. சி. முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951ல அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. 18/6/1951ல தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். முதலாவது சட்ட திருத்தத்தினுடன் தொடர்புடைய சரத்துகள் ஆர்டிக்கல் 15, ஆர்டிக்கல் 19, ஆர்டிக்கல் 85, 87, 174, 341, 342, 372, 377, ஆர்டிக்கல் 376, ஆர்டிக்கல் 31A, ஆர்டிக்கல் 31B. அதுவும் இல்லாம 9வது அட்டவணையும் இந்த முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல சேர்த்திருப்பாங்க. முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 31A, 31B. 25வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 31C.
இதனோட ஆன்சர் ஆப்ஷன் டி. 22வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றை பொருத்துக. கீழ்கண்டவற்றை பொருத்துக. சட்ட கூறுகள் பொருள். சட்ட கூறுகள் பொருள். ஏ சட்டப்பிரிவு 155 ஆளுநர் நியமனம். ஆளுநர் நியமனம். ஆளுநரின் ஆர்டிகல், அதாவது ஆளுநரின் சரத்து 153 162 வரை. சட்டப்பிரிவு 155 ஆளுநர் நியமனம். சட்டப்பிரிவு 176 ஆளுநரின் சிறப்பு உரை. சட்டப்பிரிவு 176 ஆளுநரின் சிறப்பு உரை. சட்டப்பிரிவு 156 ஆளுநரின் பதவிக்காலம். சட்டப்பிரிவு 156 ஆளுநரின் பதவிக்காலம். சட்டப்பிரிவு 233 மாவட்ட நீதிபதிகளின் நியமனம். மாவட்ட நீதிபதிகளின் நியமனம். ஆளுநரின் ஆர்டிகல் 153 152 வரை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 153 மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் தேவை என்பதை சொல்லும். 153 மாநில ஆளுநரை பற்றியது. 154 ஆளுநரோட நிர்வாக அதிகாரம். ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் தான் 154. 155 ஆளுநர் நியமனம். ஆளுநரோட நியமனம் தான் 155. 156 ஆர்டிகல் 156 நியமனம் பண்ணிட்டோம். அடுத்து ஆளுநருக்கு பதவி காலம் கொடுக்கிறோம். பதவிக்காலம் 156. 157 பதவி காலம் தந்துட்டோம். தகுதிகளை பற்றி கேட்கலாம். ஆளுநரின் நியமனத்திற்கான தகுதிகள் 157 ஆர்டிகல் 158. பதவியின் நிபந்தனைகள். ஆளுநரோட பதவியின் நிபந்தனைகள் 159. பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. ஆளுநரோட பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி 160. எதிர்பாராத சமயங்களின் ஆளுநரோட செயல்பாடுகளை பற்றி சொல்றதுதான் ஆர்டிகல் 160. ஆர்டிகல் 161 சில வழக்குகளில் குற்றங்களை மன்னிக்கவும் நீக்கவும் குறைக்கவும் ஆளுநருக்கு உள்ள அதிகாரத்தை பற்றி சொல்றதுதான் ஆர்டிகல் 161. 162 இதுதான் ஆளுநரோட இறுதி ஆர்டிகல். 162 மாநிலங்களுக்கு நிர்வாக அதிகாரத்தை நீட்டித்தல். மாநிலங்களுக்கு நிர்வாக அதிகாரத்தை நீட்டித்தல். 23வது கொஸ்டின். பின்வரும் தேர்தல் சீர்திருத்த குழுக்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துக. பின்வரும் தேர்தல் சீர்திருத்த குழுக்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துக. இதனோட ஆன்சர் ஆப்ஷன் பி. தார்குண்டே குழு 1, 2 தினேஷ் கோசாமி குழு, 3 வேரா குழு, 4 தன்கா குழு, 5 ஜே.எஸ். வர்மா குழு. தார்குண்டே குழு 1974 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. தினேஷ் கோசாமி குழு 1990 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. வேரா குழு 1993 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. டங்கா குழு 2010 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஜே.எஸ். வர்தா குழு 2012 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதனோட
எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்களும் சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 24வது கொஸ்டின். கீழே உள்ள வாக்கியங்களில் 1990 மகளிர் தேசிய ஆணை சட்டத்தின் உண்மைத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுவது எது? கீழே உள்ள வாக்கியங்களில் 1990 மகளிர் தேசிய ஆணை சட்டத்தில் உண்மைத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுவது எது? 1. பெண்களுக்கு அரசியலமைப்பு மற்றும் சட்ட பாதுகாப்புகளை மதிப்பாய்வு செய்தல். 1. பெண்களுக்கு அரசியலமைப்பு மற்றும் சட்ட பாதுகாப்புகளை பதிப்பாய்வு செய்தல். 2. சீர்திருத்த சட்ட நடவடிக்கைகள் பரிந்துரை செய்தது. 2. சீர்திருத்த சட்ட நடவடிக்கைகள் பரிந்துரை செய்தது. 3. குறைகளை நிவர்த்தி செய்தல். இதெல்லாமே மகளிர் தேசிய ஆணையத்தின் சட்டம்னு சொல்றாங்க. இதனோட ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஆப்ஷன் டி இவை அனைத்தும். இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தேசிய பெண்கள் ஆணையம் 1992ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி அமைக்கப்பட்டது. தேசிய பெண்கள் ஆணையம் 1992 ஜனவரி 31ஆம் தேதி அமைக்கப்பட்டது. தேசிய பெண்கள் ஆணையம் ஒரு தலைவரையும் ஒரு உறுப்பினர் செயலரையும் 5 அலுவல் சாரா உறுப்பினர்களையும் கொண்டதாக அமைந்தது. அதாவது தேசிய பெண்கள் ஆணையமானது ஒரு தலைவரையும் ஒரு உறுப்பினர்கள் செயலரையும் 5 அலுவல் சாரா உறுப்பினர்களையும் கொண்டதாக அமைந்தது. இந்த ஆணையத்தோட செயல்பாடுகள் 4 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. இந்த ஆணையத்தோட செயல்பாடுகள் 4 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. 1. புகார் மற்றும் விசாரணை பிரிவு. 1. புகார் மற்றும் விசாரணை பிரிவு. 2. சட்டப்பிரிவு. 3. வெளிநாட்டு வாழ் இந்திய பிரிவு. வெளிநாடு வாழ் இந்திய பிரிவு தான் 3. 4. ஆய்வு பிரிவு. 4. ஆய்வு பிரிவு. பெண்களின் அனைத்து புகார்களுக்கும் தீர்வு காணும் ஒரே இடமாக 181 என்ற உதவி எண்ணை அரசு உருவாக்கியது. திரும்பவும் சொல்றேன், பெண்களின் அனைத்து புகார்களுக்கும் தீர்வு காணும் ஒரே இடமாக 181 என்ற உதவி எண்ணை அரசு உருவாக்கியுள்ளது. தேசிய பெண்கள் ஆணையம் ஏப்ரல் 2020 பெண்களுக்கு 72 177 35 372 என்ற சிறப்பு வாட்ஸ்அப் எச்சரிக்கை உதவி எண்ணை அறிமுகம் செய்தது. தேசிய பெண்கள் ஆணையம் வாட்ஸ்அப் எச்சரிக்கை உதவி எண்ணை அறிமுகம் செஞ்சிருக்கோம். எப்பன்னா ஏப்ரல் 2020 அந்த வாட்ஸ்அப் எண் 72 177 35 372. அந்த மாதிரி தேசிய பெண்கள் ஆணையத்தின் முதல் தலைவர் ஜெயந்தி பட்நாயக். தேசிய பெண்கள் ஆணையத்தோட முதல் தலைவர் தேசிய பெண்கள் ஆணையத்தோட முதல் தலைவர் ஜெயந்தி பட்நாயக். 1992 பிப்ரவரி 3 முதல் 1995 ஜனவரி 30 வரை இவர் பதவி வகித்திருப்பாரு. தற்போது தேசிய பெண்கள் ஆணையத்தின் தலைவர் இவர் 9வது தலைவர். தற்போது தேசிய பெண்கள் ஆணையத்தோட தலைவர் 9வது தலைவர் விஜயகிஷோர் ரகத்கார். 25வது கொஸ்டின். கீழ்காணும் அரசியல் கட்சிகளை அவை உருவாக்கப்பட்ட ஆண்டுடன் பொருத்துக. கீழ்காணும் அரசியல் கட்சிகளை
அவை உருவாக்கப்பட்ட ஆண்டுடன் பொறுத்துக. பிஜி ஜனதா தளம். பிஜி ஜனதா தளம் 1997. 1997 நவீன் பட்நாயக் அவர்களால் ஒடிசாவில் தொடங்கப்பட்டதுதான் இந்த பிஜி ஜனதா தளம். பி அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 1998. 1998 மம்தா பானர்ஜி அவர்களால் மேற்கு வங்காளத்தில் தொடங்கப்பட்டது. மம்தா பானர்ஜி அவர்களால் மேற்கு வங்காளத்துல தொடங்கப்பட்டதுதான் இந்த அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். சி தேசியவாத காங்கிரஸ் கட்சி. தேசியவாத காங்கிரஸ் கட்சி 1999. தேசியவாத காங்கிரஸ் கட்சி 1999 சரத்பவர் அவர்களால் தொடங்கப்பட்டது. சரத்பவர் அவர்களால் தொடங்கப்பட்டது. டி லோக் ஜனதா சக்தி கட்சி. லோக் ஜனசக்தி கட்சி. லோக் ஜனசக்தி கட்சி 2000 தொடங்கியிருப்பாங்க. ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களால் தொடங்கப்பட்டது. ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களால் தொடங்கப்பட்டது. இதனோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.